மனு கொடுக்க வந்திருக்கிறோம். திரு செந்தில் மலர் அவர்கள் ஒரு நேர்காணல்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு அடிப்படை அரசியல் ஞானம் இல்லை என்ற ஒரு பதிவை பதிவிடுகிறார். இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதியும் யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கவில்லை. அத்தனை நாடாளுமன்ற தொகுதியிலும் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். அதுபோலதான் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இப்பொழுது கணிசமான வாக்குகளை பெற்று வெற்றி வாய்ப்பு சூடக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீரழிக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு செந்தில் மலர் அவர்கள் அவ்வாறு பேசுவது என்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பிடி மீடியா என்ற ஒரு யூடியூப் சேனல், அதாவது திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பிடி மீடியா என்ற ஒரு யூடியூப் சேனலானது இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு எதிரான செய்திகளை தொடர்ந்து இந்த பிடி மீடியாவானது ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பிடி மீடியா மற்றும் செந்தில் மலர் ஆகிய 2 நபர்கள் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி தமிழகத்தில் உள்ள அத்தனை மாவட்டங்களிலும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடமும் மாவட்ட ஆணையாளர்களிடம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் புகார் மனு அளித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று நெல்லை மாநகர் மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர்களிடம் இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறோம். இந்த புகார் மனு சரியான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தலைவர் அவர்கள் முழுமையாக தலையிட்டு இந்த விஷயத்தில் சரியான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் சென்னை தலைமையகத்தை முற்றுகையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு காணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். செந்தில் மலர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோல ஜான் பாண்டியன் அவர்களோட அடியாட்கள் மிரட்டுறாங்க, கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அது உண்மைதானா? அதாவது ஜான் பாண்டியன் என்பவர் இந்த சமூகத்தில் ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது அவருடைய அந்த அனுபவம் கூட இந்த செந்தில் மலருக்கு வயசு கிடையாது. ஒரு மாபெரும் ஒரு தலைவரை பேசுவதற்கு முன்பாக இவர் யோசிக்கணும். யோசிக்கும் போது ஒரு 4 பேர் பேச இல்லைன்னா கிடையாது. அது கொலை மிரட்டல் விடுத்துற அளவுக்கு நாங்க யாரும் பேசல. எங்களுடைய கருத்துக்களை நாங்க பதிவிட்டோம். அதான் இந்த மாதிரில தவறான யாராலும் போட்டிடலாம். இதுல கால் புணர்ச்சி கருத்தியல் ரீதியாக நீங்க பேசுங்க. அதுல அடிப்படை அரசியல் கிடையாது, அடிப்படை அரசியல் ஞானம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றதுக்கு இந்த செந்தில் மலருக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. ஏன்னா அந்த செந்தில் மலர்ங்கிற நாயை நாங்க தான் தஞ்சாவூர் மாநாட்டுல நாங்க ஒரு கௌரவப்படுத்தணும். சரி, நம்ம சமூகத்தை சார்ந்த ஒருவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாங்க தான் எங்களுடைய மாநாட்டில் அவர் மேடை ஏற்றி நாங்க பேச வச்சோம். ஆனா அதுக்கு நன்றி கெட்ட நாயா இன்னைக்கு நன்றி இல்லாதவனா இன்னைக்கு எங்களுடைய தலைவரை அவர் ஒரு குற்றம் சாட்டுகிறார். அந்த குற்றம் சாட்டு ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இதை யாருக்காக குளிர்விக்க போகிறார், யாரை குளிர்விப்பதற்காக இது போன்ற செயல்களை செய்கிறார் என்பது அவருக்கு தான் தெரியும். ஆமா, காலதாமதப்படுத்துறாங்களே அந்த மாதிரி இப்போ அவர் வேட்பாளராக நின்றுக்கிறாரு. இல்ல, கண்டிப்பா எங்களுக்கு உடனடியாக 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யணும். இந்த பிடி மீடியா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி மீதும் இது போன்ற பொய்யான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய செந்தில் மலர் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்யணும். தவறும் பட்சத்தில் தலைவர் கண்டிப்பாக இந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக மாநில முதல்வர்களை சந்தித்து இதுக்கு ஒரு தீர்வு காண்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.